ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்கணும்னா டாக்கு மஹராஜ். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்கே இப்போ தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டு இப்போ உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்துட்டு ஒரு மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 12 ஜனவரி வந்துட்டு ரிலீஸ் பண்ண படம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் என்னால் வந்துட்டு ட்ரெயிலர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்துட்டு என்னோட லக்கி ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ எஸ் இந்த படத்துல வந்துட்டு நம்ம காட் ஆஃப் மாசஸ் நம்ம NBK நந்தமுரி பாலையா அவர் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அவரு கூட சேர்ந்து வந்துட்டு நம்ம பாபி டியோல், சாரதா ஸ்ரீநாத் அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ரோல். இந்த கதை ஆரம்பிச்சதே இவங்கனாலதான். அப்படிப்பட்ட ஒரு ரோல் வந்துட்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க, எமோஷனலா பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஏன் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு நம்ம தமன். ஸோ நம்ம பாலையும் தமன் அவங்க 2 பேரும் கோம்போல வர 5வது படம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிக்டேட்டர் ஸோ அந்த படத்துல ஆரம்பிச்சு அகண்டா, வீரசிம்மாரெட்டி, பகவான் கேசரி. ஸோ இந்த வரிசையில வந்துட்டு அடுத்தது இந்த படம். சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு யூஸ்வலான பாலையா படம் எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருந்துச்சு. ஸோ யூஸ்வலா இப்படி ஒரு கமர்ஷியல் படம், கமர்ஷியல் தெலுங்கு மசாலா ஃபிலிமுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பாலையா சார் ஒரு படம் வந்துட்டு ஃபுல் ஃபர்ஸ்டா நான் எந்த ஒரு படத்தையும் வந்துட்டு பார்த்ததுல தான் சொன்னேன். பட் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வரும்ல, அவரை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு அவரோட மூவி சீன்ஸ்லாம் வரும், இந்த மாஸ் சீன்ஸ், பிஜிஎம் எல்லாம் வரும். லைக் வந்துட்டு ஒரு படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரீசெண்டாக 2023 வெளியான படம் தான் நினைக்கிறேன். லைக் வந்துட்டு ஒரு கையில 3 காடி ஸ்டாப் பண்ற மாதிரி, ஸோ காடியெல்லாம் பறக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன்ஸ். சரிங்களா? லைக் வந்துட்டு லாஜிக் இல்லாத சீன்ஸ், ரைட்டா, மாசான சீன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவரோட ஏதாச்சும் ஒரு படம் வந்துட்டு நம்ம ஃபுல் ஃபெல்ஸ்டா பார்ப்போம், எப்படி கதை இருக்கு, அவரோட எப்படி கொண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டாக்கு மஹராஜ் ஸோ வந்துட்டு மாட்டிருந்துச்சு. ஸோ அதை பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போனாங்க. ஸோ 2 hours 40 minutes 50 minutes கிட்ட. சரிங்களா? ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கதையா போகுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, படம் ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியா போகுது. கடைசியில் இந்த கிளைமேக்ஸ்லாம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி மாஸ் பீஜம் போட்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவரோட படங்கள் வரிசையிலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்தது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல் படம் பார்த்தது இல்லை. அவரோட படம் இதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் டைம் பாலையா சாரோட படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் படம் நான் பார்த்துருக்கேன். இந்த படம் தான் டாக்கு மஹராஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய படத்துல எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு சாதா ஹீரோ படம் இல்ல, இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு மாசான மேன் ஆஃப் மாசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இவர் காட் ஆஃப் மாசஸ். ஸோ காட் மாசஸ் அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு ஒரு மசாலான சீன்ஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு பழைய படத்துலாம். பட் பழைய படத்துல இந்த படம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாசான சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணாங்க. சில சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் பழைய படத்துல பார்த்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு சீன்ஸ் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு ஃபீல் இருக்கிறப்போ. ஸோ வந்துட்டு மியூசிக் தமிழ் மியூசிக் வந்து செம்ம கெச்சனே பீஜம் போட்டு விட்டாரு. ஒரே ஒரு பீஜம் தான், அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்போ போட்டோ வந்து காப்பி ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹுக் பீஜம் உங்களுக்கு தெரியும். ஸோ எதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கும், அவரோட டைட்டில் கார்டு ஒன்று வரும், காட் ஆஃப் மாசஸ் NBKன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதுல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பீஜம் வச்சு ஒரே பீஜம் வச்சு ரோல் பண்ணிட்டே இருப்பாரு நம்ம தமன். ஆக்சுவலி வந்துட்டு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் வந்துட்டு சலிக்கல. சரிங்களா? சலிக்கல. லைக் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்துட்டு ஒரு மாதிரி மாசா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த பிஜிஎம் வச்சு வந்துட்டு இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கதை வைஸ் வந்துட்டு ஒரு நல்ல கதை இருக்கு, எமோஷனலான கதை இருக்கு. சரிங்க? நான் வந்துட்டு கதையோட தான் ஸ்டோரி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. என்ன வந்துட்டு அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வரப்போ வந்துட்டு அந்த பிஜிஎம்மோட வரப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹவர்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது 3 மணி நேரத்துக்கு படத்தை நான் வந்துட்டு ஒரு 5 மணி நேரமா 6 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த மாசான சீன்ஸ்லாம் வரும்போது ரிப்பீட் வாட்ச்ல பார்த்தேன். அந்த சீன் மட்டும் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன மனசையா எனக்கு அப்படி லிட்டரலி அப்படிதாங்க தோணுச்சு இந்த படம் பார்க்கறப்போ. என்ன மனசையா இப்படிலாம் இருக்க முடியுமா அந்த மனசை அப்படின்ட்டு லிட்டரலி தோணுச்சு. பட் இங்க இது இந்தியன் சினிமா. பட் வந்துட்டு தமிழ் சினிமால பார்க்கும்போது, தமிழ் படங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர் வந்தாலே வந்துட்டு அப்படி இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் வைக்கிற சீன்ஸ்லாம் வந்துட்டு லாஜிக் இல்லாட்டி கூட பட் மாசா இருக்கும், ஃபேன்ஸ்க்காக வைக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க தெலுங்குல வந்துட்டு நம்ம பாலையா சார் வந்துட்டு
அவரோட ஃபேன் பேஸ்க்கு வந்துட்டு இந்த சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா வந்துட்டு பாலியா சார் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தேட்டர்ல போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமா கண்டிப்பா இருக்கும். அது போடுற பிஜிஎம்க்கும் வந்துட்டு ஜெய் பாலியா கத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பிஜிஎம்க்கும் இருந்தது ஒன்னும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருந்தா கூட பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சிருக்கலாம். ஒரு மசாலா படம் தானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் வந்துட்டு பார்க்க போனா 18+ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கோம். விச் இஸ் வந்துட்டு ஆர் ரேட்டட் ஃபிலிமா தான் இருந்திருக்கும். பட் ஆர் ரேட்டட் கொடுக்கல, 16+ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இந்த குழந்தைகள் கொள்ற சீன், ரத்த காட்சிகள், அந்த பிளடி சீன்ஸ்லாம், இந்த பிளட் சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ 18+ கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 16+ கொடுத்துருந்தாங்க. ஸோ பட் பரவாயில்ல, சரிங்களா. ஸோ பாலியா படத்துல இருந்து பாலியா படம் வரும்போது அந்த பிளட் சீன்ஸ்ல இல்லாமல் எப்படி இருக்கும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் படம் வந்துட்டு ஸ்டோரி வைஸாகவும் விஷுவல் சினிமாட்டோகிராஃபி இந்த கேமரா மூவ்மெண்ட் கேப்சர்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பக்காவா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா மூவ் ஆகுறது, ஸ்லோ மோஷன்லாம் அவங்க எடுக்கிறது, கேப்சர் பண்ணுறது, இந்த ஃபயர்லாம் வந்து வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பக்காவா செம்ம கூஸ் பம்பா இருந்துச்சு. ஒரு ஃபேனா இல்லாட்டி கூட ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இருந்து பார்த்து நான் சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. லைக் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாலியா சாரோட படம் வந்துட்டு ஃபுல் படம் நான் பாக்குறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. என்ன மனசை எதுல நான் ஆரம்பிச்சேன் என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு காட் ஆஃப் மாஸ்டர்ஸ்னு வந்துட்டு அவரோட டைட்டில் கார்டு வரும்ல, அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு அது ஒரு ஹைப். அதுலேருந்து என்னால கத்த முடியல, வீட்டுல இருந்து பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைப்ல இருந்தேன் லிட்ரலி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க? நான் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. இது வந்து லாஜிக் இல்லாத சீன்ஸா இருந்தாலும் பாலியாசர்னு வரும்போதே அந்த ஒரு விஷயம் இருக்குங்க, சரிங்களா. ஸோ எஸ் அதுதான் வந்துட்டு அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு ஃபேமஸா சாங் டபிடின்னு சொல்லிட்டு ஒரு டுயட் சாங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹீரோயின் கூட வந்து அந்த ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு அந்த பாட்டு காட்சிக்கும் சில சீன்ஸ்க்கு மட்டும் தான் வராங்க. லைக் வந்துட்டு ஃபுல் ஃபெல்ஸ்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு போலீஸ் எஸ்ஐ கேரக்டர் பண்றாங்க. அதோட அவங்க வந்துட்டு இருந்தாங்களா போட்டு தள்ளிட்டாங்களா கூட சத்தியமா தெரியலங்க. அவங்க கேரக்டர் அவ்வளவுதான், சின்னதா தான் இருந்துச்சு. பட் அந்த டான்ஸ் போர்ஷன் வரும்போது பாலியா சார் தெரியாதா இப்படி ஆடுவாருன்னு அதை வச்சு அந்த பாட்டை வச்சு என்னமா ட்ரோல் பண்ணீங்க. அந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு தமிழ் மியூசிக்ல கேட்கிட்டப்போ வந்துட்டு. ஸோ கேட்டப்போ தெரிஞ்சு இது யாரோட ஏதோ ஃபெமிலியரான ஒரு டேஸ்டா இருக்க மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ண பார்க்கும்போது மியூசிக் தமிழ் நல்லா இருந்துச்சு. அதில் பாலியா சாரோட டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. வந்துட்டு ஏசுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு குறையா உங்களுக்கு தெரியும். எனக்கே லைட் ஒரு குறையா தெரிஞ்சிச்சு. அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒத்த கையில வந்துட்டு ஒருத்தன் தூக்குறது லாஜிக் இல்லாத சீன்ஸ், பட் பாக்குறதுக்கு செம்ம மாசம் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு 14 வெட்டு வாங்கிட்டு ஒரு புல்லட் வாங்கிட்டு மனசை வந்து மறுபடியும் ஒரு 10-15 பேர் அடிச்சு போடுறாரு. அந்த மைக்கப் போற நேரத்துல கூட லைக் வந்துட்டு செகண்ட் பூஸ்ட் ஆகி ஓடுறாரு, வெட்டு வாங்கிட்டு ஓடுறாரு, குதிரையில ஏறாரு. அதுதான் வந்துட்டு அது வந்துட்டு இன்டர்வல் சீன்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றது, என்னையா மனசன் படம் ஃபுல்லா அந்த மாசான் சீன்ஸ்லாம் வரும்போது எனக்கு அப்படிதாங்க லிட்டரலி தோணுச்சு. என்னையா மனசன் காட் ஆஃப் மாசஸ்னா இப்படிதான் இருக்கணும் இப்போ ஜெய் பாலே அப்படின்னு தோணுச்சு. லிட்டரலி நான் ஒரு ஹைப்லாம் பேசல. யாரெல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்காம இருக்கீங்களோ இந்த ட்ரோல்ஸ்லாம் விட்டுருங்க. ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. நான் நிறைய ட்ரோல்ஸ் அவரை பார்த்துருக்கேன். அதை தவிர்த்து என்ன இப்படி ஆடுறாரு, அப்புறம் வந்து அவர் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க லேடிஸ் கிட்ட டெஸ்ட் பண்ணி பேச அப்படி அப்படின்ட்டு. அது வந்துட்டு வேற விட்டுருங்க. ஆக்டிங் வைஸ் நான் சொல்றேன், அவருக்கு 64 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏஜ் இல்லை பார்க்க மனசை வந்துட்டு செம்மையாங்க, செம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட அந்த ஒரு பவரோட அந்த இங்கிலீஷ்ல பஞ்ச் டைலாக் பேசுவார்ல, ஒரு ஹண்டிங்னு சொல்றது கூட செம்ம கம்பீரமா இருக்கும் சரிங்களா. அப்படி இருக்கும் அவர் நான் தமிழ்ல தான் அங்க பார்த்தேன். சரி, அந்த தமிழ் டப்பிங் கொடுத்தது வந்துட்டு அவ்வளோ ஆப்டா இருக்கு, அவ்வளோ கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. கரெக்டா டப்பிங் கொடுத்துருக்காங்க. அது நல்லா பாக்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க சரிங்களா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க மறக்காம வந்துட்டு டைம் இருக்கிறப்போ டக்கு மகாராஜ் ஸோ அந்த படத்தை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கும் அந்த மாஸ் சீன்ஸ் இந்த மேம்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சில சீன்ஸ் வந்து மாஸ் சீன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு என்ன மனசை அந்த மாதிரி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இது சொல்லிட்டு என்ன முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஃபேமிலி பாய்.